Hi students, welcome back. ப்ரீவியஸ் வீடியோல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட அக்கௌண்டிங்னா என்னன்னு சொன்னேன் அண்ட் அக்கௌண்டிங் அப்படின்றது லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அப்ப இந்த லாங்குவேஜை நம்ம ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்னா அதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்மளுக்கு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அதுல சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த வேர்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனாலதான் நம்மளால ஃப்ளூயண்டா பேச முடியுது. அதே மாதிரிதான் அக்கௌண்டிங்லயும் சில டேர்ம்ஸ் இருக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதோட கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால நான் உங்களுக்கு டிஎஸ் கிரேவல்ல சாப்டர் 2 பேசிக் அக்கௌண்டிங் டேர்ம் ஸ்டார்ட் பண்றேன். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஏன் இந்த சாப்டர் 2க்கு நான் டைரக்டா போயிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது உங்க ஸ்டேஷனரி ஷாப்போட சக்சஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அக்கௌண்டிங்ல சில ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்னு. லைக் ஐடென்டிஃபைங், மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங் இதெல்லாம் பார்த்தோம். அப்ப எதை ஐடென்டிஃபை பண்ண போறோம், எதை மெஷர் பண்ண போறோம், எதை கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்ப அதெல்லாமே என்னன்னா டேர்ம்ஸ் தான். ஸோ அப்ப இந்த டேர்ம்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு அக்கௌண்டிங்கோட மீனிங் இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு சாப்டர் 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல இருக்கிற ஃபியூ டேர்ம்ஸை பார்க்கலாம், மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணி சொல்லி கொடுக்க போறேன். Let's get started. இந்த வீடியோல நம்ம ஒரு 20 அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாமே நீங்க எதுவுமே பை ஹார்ட் பண்ண போறது இல்ல, கஷ்டப்பட போறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எல்லாத்தையுமே நான் ரிலேட் பண்ணி சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதனால எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கும், இந்த டேர்ம்ஸோட மீனிங்லாம் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, இவ தான் சாரா. சாரா வந்து ஒரு ஜீனியஸ் பேக்கர். ஓகே, அவளுக்கு வந்து ஒரு பேக்கரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறது ஆசை. சோ பேக்கரி ஷாப்க்கு கிரஸ்ட் அண்ட் கிரம் பேக்கரி அப்படின்னு நேம் வச்சிருக்கா. இப்ப யார் இந்த பிசினஸ் ரன் பண்றாங்க? சாரா தான் இந்த பிசினஸ்க்கு மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கா. அவ தான் அந்த பேக்கரிய மேனேஜ் பண்றா. அதே மாதிரி எல்லா பினான்சியல் ரிஸ்க்கும் அவளே எடுக்கிறா. அவளோட டைம், எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே அவ ஸ்பெண்ட் பண்ணி இந்த பேக்கரிய ஸ்டார்ட் பண்ணிருக்கா. சோ இவ தான் அந்த பேக்கரிக்கு பாஸ். சோ பாஸ்னா என்னது? இந்த பேக்கரியோட ஓனர். So in accountancy we call her as proprietor. So first term நம்ம என்ன படிக்க போறோம்? Proprietor. So proprietor அப்படிங்கிறது the person who invest amount in business and bears all the risk associated with the business. Okay, so proprietorங்கிறவர் யாரு? யார் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரோ, அதே மாதிரி அந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லா ரிஸ்கையும் பேர் பண்றாரோ அவர் தான் proprietor. Okay, so proprietor is a person who owns the business. நெக்ஸ்ட் டேர்ம் பிசினஸ் என்டிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட். இட் கேன் பி அன் இண்டிவிஜுவல், இட் கேன் பி அன் ஆர்கனைசேஷன். ஓகே, அதுல வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் நடக்குது. ஓகே, அதை தான் நம்ம என்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த என்டிட்டி அப்படிங்கிறது பிசினஸ் என்டிட்டியா இருக்கலாம், இல்ல நான் பிசினஸ் என்டிட்டியா இருக்கலாம். சோ இப்ப சாரா ஸ்டார்ட் பண்ண கிரஸ்ட் அண்ட் கிரம் பேக்கரி அப்படின்றது பிசினஸ் என்டிட்டி. அவ இதை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கா? ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கா. சோ அப்ப பிசினஸ் என்டிட்டி அப்படின்றது ஒரு என்டர்பிரைஸ். அது வந்து பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இது வந்து லா கீழே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், இதெல்லாமே பிசினஸ் என்டிட்டி. இவங்களோட மோட்டோ என்னது? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். என்டிட்டியை நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஒண்ணு வந்து பிசினஸ் என்டிட்டி, இன்னொன்னு நான் பிசினஸ் என்டிட்டி. ஓகே, இப்ப சாரா வந்து பேக்கரி வச்சிருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா ஹோப் ஃபுட் கிச்சன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்கிற புவர் பீப்புளுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ பிரெட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு சர்வீஸா தான் பண்றாங்க, ப்ராஃபிட்டுக்காக பண்ணல. சோ இவங்கள நம்ம நான் பிசினஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோசியல் வெல்ஃபேர்க்காக இவங்க வேலை செய்யறாங்க. சோ அப்ப நான் பிசினஸ் என்டிட்டியும் பாருங்க லா கீழே தான் வந்து அதை செட் பண்றோம். அண்ட் இவங்களோட ஒர்க் என்னன்னா சொசைட்டியோட வெல்ஃபேர்க்காக இருப்பாங்க, இல்லைன்னா அந்த என்டிட்டில இருக்கிற மெம்பர்ஸோட வெல்ஃபேர்க்காக வேலை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டரி கிளப், சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல், ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன். சோ இவங்க வந்து ஜஸ்ட் சர்வீஸா தான் கொடுப்பாங்க, ப்ராஃபிட்டுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. அதே பிசினஸ் என்டிட்டிங்கிறது ப்ராஃபிட்டுக்காக ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் டேர்ம் கேபிட்டல்.
சாராக்கு வந்து ஒரு பேக்கரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசைனால பேக்கரி ஷாப் வந்துருமா? கிடையாது. சோ அதனால சாரா என்ன பண்றா, நம்ம பேக்கரி ஷாப் எப்படியா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட பர்சனல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் அண்ட் டெபாசிட்ஸ்ல இருந்து ஒரு 5 lakh rupees எடுத்து இந்த பேக்கரி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றா. சோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷாப்பை லான்ச் பண்றா. இப்ப இந்த 5 lakh rupees இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷாப்பை லான்ச் பண்ணால அதுக்கு பேர் தான் கேபிட்டல். ஓகே. சோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியலா ஒரு அமௌண்ட் உள்ள போடுறாங்க இல்லையா, இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, அது பேர் தான் நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். சோ கேபிட்டல் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் அன் என்டர்பிரைஸ் பை த ப்ரொப்ரைட்டர். ப்ரொப்ரைட்டர்ங்கிறது ஓனர். ஓனர் அவங்களோட பிசினஸுக்கு ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு பேர் கேபிட்டல். ஓகே. சோ இந்த கேபிட்டல்ல நம்ம ஓனர்ஸ் ஈக்விட்டின்னு சொல்லலாம், இல்ல நெட்வொர்த்னு சொல்லலாம். அண்ட் கேபிட்டலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் அவுட் சைட் லயபிலிட்டிஸ். அசெட்ஸ்னா என்ன, லயபிலிட்டிஸ்னா என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம். சாரா வந்து பேக்கரி ஷாப்பை லான்ச் பண்ணிட்டா. ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுது. ஓகே. அவளால வீட்டு ரெண்ட்டை கட்ட முடியல. சோ என்ன செய்றா அவ, பிசினஸ்ல இருந்து, அதாவது அவ பேக்கரி ஷாப்போட கேஷ் டிராயர்ல இருந்து ஒரு 15,000 rupees அவ வீட்டு ரெண்ட்டை கட்டுறதுக்காக எடுத்துக்கிறா. இந்த 15,000 rupees அவ வீட்டுக்கு ரெண்ட் கட்டுறதுக்காக எடுத்துக்கிறா. சோ இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பென்ஸ். அவ வந்து இது பிசினஸ் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, இந்த 15,000 rupees அப்படின்றது. சோ பிசினஸ்ல இருந்து பர்சனல் யூஸ்க்கு பணம் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் டிராயிங்ஸ். ஓகே. இந்த இடத்துல சாரா என்ன செய்றா, அவளோட பேக்கரியில இருந்து ஒரு 15,000 rupees எடுத்து அவளோட வீட்டு ரெண்ட் அவ கட்டுறா. ஓகே. சோ இதுக்கு பேர் டிராயிங்ஸ். ஓகே. So drawings அப்படின்றது it is the amount withdrawn or goods taken by the proprietor for personal use. So amount personal use எடுத்தாலும் அது பேர் drawings. இல்ல அவளோட பேக்கரி ஷாப்ல இருந்து பிரெட், கேக்கு, குக்கீஸ் இந்த மாதிரி அவளோட பர்சனல் யூஸுக்காக அவ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பேரும் டிராயிங்ஸ். ஓகே. சோ டிராயிங்ஸ் அப்படின்றது கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா அவ 5 lakh rupees கேபிட்டல் உள்ள போட்டிருக்கா. அதுல இருந்து ஒரு 15,000 பர்சனல் ரீசன்காக எடுத்திருக்கா. அப்ப என்ன ஆகும், கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும். ஓகே. சோ டிராயிங்ஸ்ங்கிறது என்னது, ப்ரொப்ரைட்டர் அவங்களோட பர்சனல் யூஸுக்காக பணத்தை வித்ட்ரா பண்ணா அதுக்கு பேர் டிராயிங்ஸ். சாரா வந்து 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. பட் இந்த 5 lakh rupees வச்சு அவ பேக்கரிக்கு தேவையான அத்தனை விஷயமும் அவளால வாங்க முடியல. சோ அதனால அவ என்ன செய்யறா, பேங்க்ல போய் லோன் எடுக்கிறா இந்த பேக்கரிக்காக. இப்போ பிசினஸ்க்காக அவ லோன் எடுத்திருக்கா. அப்ப இந்த பிசினஸ் வந்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ணும். இதை நம்ம டெட்ன்னு சொல்லுவோம். அதாவது கடன் வச்சிருக்கு பிசினஸ். ஓகே. சோ அப்ப பிசினஸ் வந்து யாருக்கெல்லாம் இந்த கடனை திருப்பி கொடுக்கணுமோ, யாருக்கெல்லாம் ரீபே பண்ணணும், யாருக்கெல்லாம் அந்த கடன் அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம liabilities அப்படின்னு சொல்லுவோம். சோ liabilities அப்படின்றது பிசினஸ் வந்து யாருக்கெல்லாம் ஓ பண்ணிருக்கோ, பணம் பே பண்ணணுமோ அதுக்கு பேர் தான் liabilities. சோ ஒரு பிசினஸ் வந்து அதோட liabilities அவுட்சைடர்ஸ் கிட்ட வச்சிருக்கலாம், இல்ல ப்ரொப்ரைட்டர் கிட்டயே வச்சிருக்கலாம். சோ அப்ப liabilities நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம். ஒண்ணு வந்து இன்டர்னல் liabilities, இன்னொன்னு எக்ஸ்டர்னல் liabilities. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் liabilitiesனா என்னன்னு பார்க்கலாம். சாரா வந்து இந்த கிரஸ்ட் அண்ட் கிரம் பேக்கரி ஸ்டார்ட் பண்ண உடனேமே என்ன செய்றா, கிரஸ்ட் அண்ட் கிரம் பேக்கரி பேர்ல ஒரு செப்பரேட் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுறா. அக்கவுண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓனர் வேற, பிசினஸ் வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கவுண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓனர் வேற, பிசினஸ் வேற. அப்ப நம்ம என்னெல்லாம் அக்கவுண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ண போறோமோ அதெல்லாம் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சாரா வந்து அவளோட பர்சனல் யூஸ்க்காக பர்னிச்சர் வாங்குறா, அவ வீட்டுக்காக பர்னிச்சர் வாங்குறா அப்படின்னா நம்ம வந்து அது பேக்கரியோட அக்கௌண்ட்ஸ்குள்ள கொண்டு வர மாட்டோம். ஏன்னா பேக்கரிங்கிறது என்னது, பிசினஸ். ஓகே. சோ அப்ப ஓனர் வேற, பிசினஸ் வேற. சோ இப்ப வந்து பேக்கரி என்ன செய்யுது, சாராக்கு 5 lakh rupees ஓ பண்ணுது. ஏன்னா சாரா வந்து இனிஷியலா கேபிட்டல் 5 lakh rupees போட்டா இல்லையா. சோ அவ எப்பயாவது அந்த பேக்கரி ஷாப்பை க்ளோஸ் பண்ண போறா அப்படின்னா அந்த பேக்கரி ஷாப் என்ன செய்யணும், அந்த பிசினஸ் என்ன செய்யணும், அவளுக்கு அந்த 5 lakhs ரீபே பண்ணணும். அண்ட் சாராங்கிறது பிசினஸ்க்குள்ள இருக்கிறவ, அவ தான் ஓனர். சோ அதனால இதை இன்டர்னல் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இன்டர்னல் லயபிலிட்டி அப்படின்னா இட் இஸ் த லயபிலிட்டி டுவர்ட்ஸ் த ப்ரொப்ரைட்டர். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சாராக்கு வந்து அவ பிசினஸ்க்காக ஒரு டெலிவரி வேன் தேவைப்படுது. சோ பேக்கரி ஷாப்காக ஒரு டெலிவரி வேன் வாங்கணும். அதுக்காக பேங்க்ல போய் லோன் எடுக்கிறா 3 lakh rupeesக்கு. ஓகே. இப்ப பேங்க் அப்படின்றது அவுட் சைட் பார்ட்டி, அது பிசினஸ்க்குள்ள கிடையாது, அவுட் சைட் பார்ட்டி. சோ எக்ஸ்டர்னல் டு த பிசினஸ். அப்ப இந்த கடனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எப்ப அரைஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா. சோ கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்னா, நான் இப்ப எதையா பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன். ஓகே. இமீடியட்டா நான் கேஷ் கொடுக்காம ஒரு 2 months 3 months கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன்.
ஓகே, அதுக்கு பேர் கிரெடிட் டிரான்சாக்ஷன். இல்ல பேங்க்ல இருந்து நான் லோன் எடுத்திருப்பேன், அப்ப அதையும் நான் என்ன பண்ணும், ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை நான் ரீபே பண்ணணும். ஓகே, இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் அப்படின்றது பிசினஸ் அவுட்சைடர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸை நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒண்ணு வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி. நான் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றது பிசினஸ் வந்து இயர் எண்ட்ல பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அது அப்புறம் நான் சொல்லி தரேன் என்னன்னு. ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் டேட்ல இருந்து அவங்க 12 months கழிச்சு ஒரு லயபிலிட்டியா அடைக்க போறாங்க அப்படின்னா அது நான் கரண்ட் லயபிலிட்டி. அப்ப இது லாங் டேர்ம் லயபிலிட்டின்னு சொல்லலாம், which is repayable after 12 months. ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் லயபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி. அதாவது பேலன்ஸ் ஷீட் டேட்ல இருந்து 12 months குள்ள அந்த லயபிலிட்டி அடைக்கிறாங்க அப்படின்னா அது கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, சோ எந்த லயபிலிட்டி எல்லாம் 12 months குள்ளேயே பேயபிளோ அதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவோம். எந்த லயபிலிட்டி எல்லாம் 12 monthsக்கு மேல பேயபிளோ அதெல்லாம் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ்ங்கிறது லாங் டேர்ம் லயபிலிட்டி, கரண்ட் லயபிலிட்டிங்கிறது ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டி. இந்த பேக்கரி ஷாப்ல பாத்தீங்கன்னா சாரா இன்வெஸ்ட் பண்ண 5 lakhs இருக்கு, அதுக்கப்புறம் லோன்லாம் எடுத்தால பிசினஸ்க்காக அதெல்லாமும் இருக்கு. ஓகே, பட் இந்த பேக்கரி ஷாப் என்ன ஓன் பண்ணுது, என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் வச்சிருக்கு, ஓவன்ஸ் வச்சிருக்கு. இந்த ஓவன்ஸ் வச்சு பிரெட், கேக்ஸ், குக்கீஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டெலிவரி வேன், இந்த இது பிரெட், குக்கீஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு டெலிவரி வேன் ஓன் பண்ணுது. அண்ட் கவுண்டர்ஸ் லைக் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி டிஸ்பிளே ரேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் சேல்ஸை ஜென்ரேட் பண்ணும் அந்த பேக்கரிக்கு. ஓகே, சோ இதெல்லாம் தான் அந்த ஃபர்ம் வந்து ஓன் பண்ணுது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அசெட்ஸ் அப்படின்றது ஒரு பிசினஸ் ஓன் பண்ற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அசெட்ஸ். பிசினஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணுதோ அதுக்கு பேர் அசெட். ஓகே, சோ அசெட்ஸ்ங்கிறது எக்கனாமிக் ரிசோர்ஸ். பிசினஸோட எக்கனாமிக் ரிசோர்ஸ்னா இதுல நம்ம என்ன பண்றோம், ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த அசெட்டை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், கன்சியூம் பண்றோம். ஓகே, அண்ட் அதுல இருந்து நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அண்ட் இந்த அசெட்ஸ்ல நம்மளுக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிசினஸ் ஓன் பண்ற லேண்ட், பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாம் நம்ம அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசெட்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட் அண்ட் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். அசெட்ஸோட கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாரா வந்து அந்த பேக்கரிக்காக ஒரு பெரிய அவன் வாங்கியிருக்கா, டெலிவரி வேன் வாங்கியிருக்கா. அவ வந்து இந்த அவனையோ டெலிவரி வேனையோ நெக்ஸ்ட் வீக்கே வித்துறணும் அப்படின்னு சொல்லி அவ வாங்கல. ஓகே, அவ என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்கா, இத வந்து நம்ம லாங் டேர்ம் பிசினஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணணும். சோ இப்ப அவனை வச்சு அவ என்ன செய்வா, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவா. அண்ட் டெலிவரி வேன் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாத்தையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, சோ அப்ப நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது ஒரு பிசினஸ் வந்து எந்த அசெட்ஸ் எல்லாம் ரீசேல் பர்பஸ்க்காக வச்சிருக்காது. இவ ரீசேல்காக இதை வச்சுக்கல. ஓகே, பட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்காகவோ வச்சிருக்கோ, அதுதான் நான் கரண்ட் அசெட். சோ இந்த கேஸ்ல பாருங்க, இவ வந்து இந்த அவனையும் டெலிவரி வேனையும் எதுக்காக வச்சிருக்கா, அவளோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்காக. சோ இதெல்லாம் வந்து நான் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் யூஸ் இருக்கும். அண்ட் நான் கரண்ட் அசெட்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிக்ஸட் அசெட். ஸோ பிக்ஸட் அசெட் அப்படின்றது பிசினஸ் வந்து எந்த அசெட்ஸ் எல்லாம் அதோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கோ அதே மாதிரி அதோட ஏர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு அசெட்ஸ் வச்சிருக்கோ அதெல்லாம் பிக்ஸட் அசெட்ஸ். ஓகே, பிசினஸ் வந்து அதோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ் அதே மாதிரி அதோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு எந்த அசெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோ அதெல்லாம் பிக்ஸட் அசெட்ஸ். ஸோ பிக்ஸட் அசெட்ஸை நம்ம இன்னும் கிளாசிஃபை பண்ணலாம் லைக் tangible assets and intangible assets. ஃபர்ஸ்ட் நம்ம tangible assets அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாரா வந்து இந்த அவன் வாங்கினா, இந்த அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் பாடி இருக்கு. அவளால அதோட ஷேப்பை பார்க்க முடியும், அதை டச் பண்ண முடியும், திறக்க முடியும், அதை கிளீன் பண்ண முடியும். ஓகே, சோ அப்ப எந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும், டச் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து tangible assets. ஸோ tangible assetsக்கு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட், நம்ம லேண்டை பார்க்க முடியும், டச் பண்ண முடியும். பில்டிங்கை பார்க்க முடியும், அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியும். மிஷினரி, ஃபர்னிச்சர் இதெல்லாமே tangible assets. Fixed assetsல நெக்ஸ்ட் நம்ம intangible assetsனா என்னன்னு பார்க்கலாம். சாரா வந்து என்ன செய்யறா, ஒரு ஆர்டிஸ்டா ஹையர் பண்றா.
அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு லோகோ செஞ்சு கொடுங்க, என்னோட கிரஸ்ட் அண்ட் கிரம்புக்கு ஒரு லோகோ செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதை ட்ரேட்மார்க் பண்ணிட்டா, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா, யாரும் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவகிட்ட பாத்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் இருக்கு. இது எந்த பேக்கரியிலயும் கிடைக்காது, இவளுக்கு மட்டும்தான் அந்த ரெசிபியோட சீக்ரெட் தெரியும். சோ அதனால அவ என்ன செய்யறா, இந்த ரெசிபிய வந்து ஒரு ரைட் வாங்கி வச்சிடுறா, இதை யாரும் காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதை நம்ம பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ இந்த லோகோவோ இல்ல வந்து அந்த பேட்டன்ட்டோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, பட் we can feel it. ஓகே, அததான் நம்ம இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏன் இது அவளோட அசெட்ன்னு சொல்றோம், ஏன்னா அது அவளோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, அவ வாங்கியிருக்கிற ரைட்ஸ் அவளோட ப்ராப்பர்ட்டி, அவ மட்டும்தான் அந்த ரெசிபி செய்ய முடியும், மத்தவங்க யாரும் அதை காப்பி பண்ண முடியாது. ஓகே, சோ அதனால இதை இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்றது வந்து பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது, அதை டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஓகே, எக்ஸாம்பிள் பேட்டன்ஸ், குட்வில். ஓகே, சரி, சாரா வந்து அவளோட லொக்காலிட்டியில அவளோட பேக்கரி வச்சிருக்கா, நிறைய லாயல் கஸ்டமர்ஸ் வராங்க. அந்த கஸ்டமர்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே வந்து அந்த சாராவோட பேக்கரிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன் இது நடக்குது அப்படின்னா, சாரா வந்து அவளோட கஸ்டமர்ஸ் கிட்ட லாயலா இருக்கா, ட்ரஸ்ட்வர்தியா இருக்கா, எல்லார்கிட்டயும் கம்பேஷனேட்டா இருக்கா. சோ அவளுக்கு அவளோட பேக்கரிக்கு வந்து ஒரு நல்ல நேம் வந்துருச்சு. அந்த நேம தான், அந்த ரெப்யூட்டேஷனை தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதை நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஷேப்போ சைஸோ கிடையாது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இதெல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். அசெட்ஸ் கீழ ஃபர்ஸ்ட் நம்ம நான் கரண்ட் அசெட் பார்த்தோம். நான் கரண்ட் அசெட்ல நம்ம பிக்ஸட் அசெட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் பிக்ஸட் அசெட் கீழ டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் பார்த்தோம். இப்ப அசெட்ஸோட செகண்ட் கிளாசிபிகேஷன் பார்க்கலாம், விச் இஸ் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, இப்ப வந்து சாரா அந்த பிரெட் பண்றதுக்காக நிறைய இன்கிரீடியன்ஸ் வாங்கி வச்சிருப்பா. இந்த இன்கிரீடியன்ஸ் அப்படியேவா வச்சிருப்பா? கிடையாது. அவ என்ன செய்வா, அதை வாங்கி அந்த இன்கிரீடியன்ஸை ப்ராசஸ் பண்ணி ஒரு பினிஷ் ப்ராடக்டா பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி அந்த சேல்ஸ்ல இருந்து அவளுக்கு இன்கம் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ், அதாவது 1 இயர்க்குள்ள செய்வா. அப்ப இததான் நம்ம வந்துட்டு கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு பிசினஸ் வந்து எந்த அசெட்ஸ் எல்லாத்தையும் 12 மந்த்ஸ்க்குள்ள கேஷா கன்வெர்ட் பண்ணுதோ அந்த அசெட்ஸ் பேர்லாம் கரண்ட் அசெட்ஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நான் ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து பென்ஸை வாங்கிட்டு நான் என் கஸ்டமருக்கு வந்து அதை ரீசேல் பண்றேன் ப்ராஃபிட்ல. சோ அது வந்து ஒரு கரண்ட் அசெட். ஓகே, லைக்வைஸ் கேஷ் ஆன் ஹேண்ட், பேங்க் பேலன்சஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். சோ கரண்ட் அசெட்ஸ் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசெட்ஸோட தேர்ட் கிளாசிபிகேஷன் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். சி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிறது இதுலதான். ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ்னா என்னன்னே புரியாது. ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப சாரா வந்து அவளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த பேக்கரி ஷாப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுட்டா, 60,000 ருபீஸ மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டா. மார்க்கெட்டிங் பண்ணாதான் எல்லாருக்குமே இப்படி ஒரு பேக்கரி வரப்போகுது அப்படின்னு தெரியும், இந்த மாதிரி ஒரு பேக்கரி இருக்குன்னு தெரியும், அப்பதான் அவளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ அதனால அவ என்ன செஞ்சா, பல்கா ஒரு 60,000 ருபீஸ மார்க்கெட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இது எக்ஸ்பென்ஸ் தான். ஓகே, இது எக்ஸ்பென்ஸ் தான். பட் இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அவ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்கா. அப்ப இது ரீச் இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப அதோட பெனிஃபிட்ஸ், அதாவது சேல்ஸ் அவளுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதானே நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வரும். சோ லைக்வைஸ் அவ இதை பண்ணிருக்கா, அப்ப அவளோட சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப இந்த பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வரும். ஓகே, இத வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு டெம்பரரியா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அசெட்னு எழுதி வச்சுக்குவோம். ஆனா இந்த எக்ஸ்பென்ஸ வருஷா வருஷம் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ கால்குலேட் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டே வருவோம் இந்த எக்ஸ்பென்ஸ. இதுக்கு பேர் தான் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். சோ ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் அப்படின்றது டான்ஜிபிளும் கிடையாது, இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் கிடையாது. ஓகே, சோ இந்த எக்ஸ்பென்சஸ் ஆர் லாஸஸ நம்ம என்ன பண்ணுவோம், வருஷா வருஷம் ரைட் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு வருஷத்துல நம்ம ரைட் ஆஃப் பண்ண மாட்டோம். நம்ம வந்து மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட், ஒரு அக்கௌண்டிங் பீரியட்னா 1 இயர். ஓகே, அக்கௌண்டிங் பீரியட்ங்கிறது அப்புறம் என்னன்னு சொல்றேன். சோ 1 இயருக்கு மேலேயே நம்ம என்ன செய்வோம்னா, இந்த எக்ஸ்பென்சஸ வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம ரைட் ஆஃப் பண்ணிக்கிட்டே வருவோம், மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, இதுதான் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். சோ ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சோ இதோட எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சோ இங்க மார்க்கெட்டிங்காக 60,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கால, இது என்னது, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சோ அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது என்னது, ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ். ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் நம்ம டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் ரெசிப்ட்ஸ். இந்த பேக்கரி ஷாப்ல எப்பெல்லாம் கேஷ் இன்ஃப்ளோ வருதோ அதெல்லாம் நம்ம ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பேக்கரி ஷாப்க்கு எதெல்லாம் கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணா பணம் உள்ள வரும், லோன் எடுத்தா பணம் உள்ள வரும். அதே மாதிரி பேக்கரி ஷாப்ல ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு, அந்த ஃபர்னிச்சர் தேவையில்லைன்னு வச்சிருக்காங்க, அதை வந்து அவங்க விக்கிறாங்க, அப்ப அந்த விக்கிறதுனால ஒரு சேல் அமௌண்ட் உள்ள வரும். சோ இதெல்லாம் தான் நம்ம ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெசிப்ட்ஸ்ங்கிறது என்னது? இன்ஃப்ளோ ஆஃப் மணி இன்டு த பிசினஸ் ஃப்ரம் சேல்ஸ், loan or selling a property. Okay, the total amount of cash received or receivable by a business enterprise for selling assets, goods or services. அப்ப business வந்து அதோட assets, goods or services sell பண்ணி cash receive பண்ணுது, இல்ல receive பண்ணல but receive பண்ணிரும் futureல அப்படின்னா அதை நம்ம receipts அப்படின்னு சொல்லுவோம். இப்ப receive பண்ணலனாலும் futureல receive பண்ணிரும், அதுதான் receivable அப்படின்னு சொல்றோம், not yet received. Okay, so அந்த cash receive or receivable இதோட total amount நம்ம receipts அப்படின்னு சொல்றோம். receipts வந்து நம்ம ரெண்டா classify பண்றோம். ஒண்ணு வந்து revenue receipt, இன்னொன்னு capital receipt. First நம்ம revenue receipt அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாரா கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க and சாரா வந்து அவங்க கிட்ட எல்லாம் பிரெட், குக்கீஸ் இதெல்லாம் சேல் பண்றா. அப்ப அவங்க பணத்தை பே பண்ணிட்டு போறாங்க. இத நம்ம ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெவென்யூ ரெசிப்ட்ங்கிறது என்னது? டெய்லி சேல்ஸ் இன்கம். ஓகே, சோ ரெகுலர் டெய்லி கேஷ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ், அதை தான் நம்ம ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவ் இன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். நம்மளோட நார்மல் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம வந்து ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் ரிசீவபிள் அகெயின் சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெண்டரிங் சர்வீசஸ். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கலாம், இல்ல இனிமே தான் ரிசீவ் பண்ண போறோம். பட் அது எதுல இருந்து நம்மளுக்கு வருது? நம்ம குட்ஸை சேல் பண்றதுனாலயோ இல்ல நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனாலயோ. இப்ப டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்க? சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பேஷண்ட்டை ட்ரீட் பண்றாங்க, சோ ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அவங்க கலெக்ட் பண்ற ஃபீ வந்து அவங்களோட ரெவென்யூ ரெசிப்ட். ஓகே, சோ இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கேன், நான் வந்து 2 பென்சில் பென்னு விக்கிறேன், சோ அதுல இருந்து எனக்கு பணம் வருது, அது வந்து என்னோட ரெவென்யூ ரெசிப்ட். சோ நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருந்து நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ஸ் வச்சிருக்கோம், அதுல இருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது, சோ இதெல்லாம் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்றது ரெவென்யூ ரெசிப்டுக்கு ஆப்போசிட். ஓகே, இப்ப சாரா வந்து டெலிவரி வேன் வாங்கணும்னு சொல்லி லோன் எடுக்கிறா. சோ பேங்க் என்ன செய்யுது? இந்த பேக்கரி ஷாப்போட பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுது, அந்த லோன் அமௌண்ட்டை. சோ அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட். ஏன்னா சாரா எப்ப பார்த்தாலும் இந்த வேன் வாங்கிட்டு இருக்க மாட்டா, இன்னைக்கு வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் ஒரு வேன் வாங்குறது அப்படிலாம் பண்ண மாட்டா. ஓகே, இது ஒரு ரேரா ஒரு நான் ரெக்கரிங்கா இருக்கு, சோ அதனால அது கேபிட்டல் ரெசிப்ட். அதே மாதிரி இப்ப சாராவோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு அவன் இருக்கு, அந்த அவன் வந்து வேரண்டார் ஆயிடுச்சு. ஓகே, அதை யூஸ் பண்ணி அது போயிடுச்சு. சோ அதனால அவ என்ன செய்யறா? அதை வித்துடுறா. வித்து அதுல இருந்து அவளுக்கு ஒரு 5000 rupees வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கேபிட்டல் ரெசிப்ட். ஏன்னா சாரா வந்து அவளோட மெயின் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் என்னது? பிரெட்ஸ் இதெல்லாம் செஞ்சு விக்கிறது. அவ வந்து இந்த மாதிரி அவன்ஸ் எல்லாம் விக்கல. சோ எப்பயோ ஒரு வாட்டி ஒரு அவன் வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவ விக்கிறா, அதுல இருந்து வர கேஷ நம்ம கேபிட்டல் ரெசிப்டா ட்ரீட் பண்ணுவோம். சோ அப்ப கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்றது which are not revenue receipts. ஓகே, அண்ட் இந்த கேபிட்டல் ரெசிப்டோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஓனர்ஸோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். ஏன்னா ஓனர்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் கேபிட்டல்ல கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, இனிஷியலா ஒரு வாட்டி கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அப்படி தேவைன்னா ஓவர் த இயர்ஸ் ஒரு அடிஷனல் கேபிட்டல் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாவது பிக்ஸட் அசெட்ஸ் லைக் மிஷினரி, பில்டிங், ஃபர்னிச்சர் இதெல்லாம் சேல் பண்ணி வர அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும் அண்ட் நான் ரெக்கரிங் இன் நேச்சர், அடிக்கடி இது நடந்துட்டே இருக்காது. சோ இதெல்லாம் தான் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர். ரெசிப்ட்ஸ்ங்கிறது என்னது? பிசினஸ்க்குள்ள கேஷ் உள்ள வருது. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னது? பிசினஸ்ல இருந்து கேஷ் வெளியில போறது. ஓகே, இப்ப சாரா வந்து மிஷினரி வாங்கியிருக்கா, லைக் இந்த அவன் வாங்கியிருக்கா அப்படின்னா அவளுக்கு ஒரு பில் வரும், அந்த பில்லுக்கு அவ பணம் பே பண்ணும், அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அதே மாதிரி சாரா பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் வாங்கணும், இன்கிரீடியன்ஸ் வாங்கணும், சோ அந்த இன்கிரீடியன்ஸுக்கு அவ பணம் பே பண்ணும், சோ இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். சோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது is the amount spent or liability incurred for purchasing assets, goods or taking services. Okay, expenditure வந்து நம்ம பே பண்ணிருக்கலாம், இல்ல liability-ஆ இருக்கும், ஃபியூச்சர்ல நம்ம பே பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எதுல இருந்து வரும்? நம்மளுக்கு அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, இல்ல சர்வீசஸ் அவைல் பண்ணும்போது. ஓகே, எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒண்ணு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்னு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாரா என்ன செய்யறா, அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்காக ஒரு மிக்சர் வாங்குறா. இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா 2 lakh rupees. சோ இததான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை அடிக்கடி அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு லம்சம் அமௌண்ட்டை ஒரு பெர்மனன்ட் அசெட்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, சோ அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பிக்ஸட் அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட அந்த பிக்ஸட் அசெட் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றோம், அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சோ இந்த பிக்ஸட் அசெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, சோ இவ இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சிருக்கா அப்படிங்கும் போது ஒரு நிறைய வால்யூம் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் உள்ள போட்டு சீக்கிரமா அவ என்ன பண்ண முடியும், அதை பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவ ஃபைனல் ப்ராடக்டா செஞ்சு அவளோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக மிஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சாரா என்ன பண்றா, இப்ப இந்த பேக்கரி ஷாப்புக்காக ரெண்ட் பே பண்றா, மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றா, டெலிவரி வேன் வச்சிருக்கா. சோ அங்க வந்து டெலிவரி பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பணம் பே பண்றா. ஓகே, சோ இந்த மாதிரி அவ மந்த் ஆன் மந்த் ஒரு பில் வந்து அவ கட்டிட்டே வரா, ஸ்பெண்ட் பண்ணிட்டே வர அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு பேர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ரெவென்யூ ஏர்ன் பண்றதுக்காக குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்றோம்ல, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை தான் நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாஃபுக்கு பே பண்ற சேலரி, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், டெலிபோன் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இதெல்லாம் ரிக்கரிங். ஓகே, சோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் பார்த்தோம், கேபிட்டல்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரொப்ரைட்டர்னா என்னன்னு பார்த்தோம், என்டிட்டி பார்த்தோம். என்டிட்டில நம்மளுக்கு பிசினஸ் என்டிட்டி இருக்கு, நான் பிசினஸ் என்டிட்டி இருக்கு. அப்புறம் டிராயிங்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், லயபிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் லயபிலிட்டிஸ்ல நம்மளுக்கு இன்டர்னல் லயபிலிட்டிஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது அசெட்ஸ்ல நம்ம வந்து நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் அண்ட் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் பார்த்தோம். ரெசிப்ட்ஸ்ல ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் ரிமைனிங் டேர்ம்ஸை கவர் பண்றேன். இந்த வீடியோல பார்த்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் அக்கவுண்டிங் டேர்ம்ஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.